friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுற மாதிரி அதே நேரம் நல்ல ஹெல்தியான முளைச்ச பயிறு லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் பாசி பயிறு எடுத்துர்க்கேன். நான் இப்போதான் வந்து ஒரு பெரிய பேட்ச் பண்ணதுனால நான் வந்து 1/2 கப்ல பண்றேன். நம்ம வந்து இதை ஈஸியா டபுள் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வச்சிருக்க கூடிய இந்த 1/2 கப் பாசி பயிரை 1-2 வாட்டி தண்ணில அலசி சுத்தம் பண்ணி தண்ணி சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறி வரணும். அப்பதான் வந்து ஈஸியா முளைக்கும். இப்போ பார்த்தோம் அப்படினா பாசி பயிறு நல்லா ஊறி ரெடியா இருக்கு. நல்லா பெருசா வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து தண்ணியை ஃபுல்லா வடிகட்டிட்டு இத வந்து ஒரு ஈரமான டவல்ல நல்லா டைட்டா நம்ம வந்து கட்டி வைக்கணும். அப்பதான் வந்து அழகா முளைச்சு வரும். இது வந்து வறுக்காத பாசி பயிரா இருக்கணும். அப்பதான் வந்து முளைச்சு வரும். டவல்ல வந்து ஈரம் இருக்கணும். அப்பதான் காஞ்சி போகாம இருக்கும். இத வந்து ஒரு 1.5 ல இருந்து 2 நாள் போல வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா முளைச்சு வரணும். காஞ்சி போயிடுச்சுனா லைஸா தண்ணி தொளிச்சுக்கோங்க. இப்போ இத நம்ம ஓபன் பண்ணி பார்க்கறப்போ பாருங்க எல்லாமே அழகா முளைச்சு வந்திருக்கு. நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி இருக்கு. இந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஜெர்மினேட் ஆகி இருக்கு. இப்போ இத வந்து நம்ம வறுக்கணும். அதுக்கு ஒரு panல இத வந்து அப்படியே மாத்திக்கோங்க. மாத்திட்டு நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்ல வச்சு வறுக்க ஆரம்பிக்கணும். இப்போ பார்க்கிறதுக்கு எல்லாமே வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்குல்ல. கொஞ்ச நேரம் நம்ம வந்து வறுக்க அழகா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா வரும் நமக்கு. இப்போ பார்த்தோம் அப்படினா ஒரு 5 நிமிஷம் போல ஆகிருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு அழகா பெருசா இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே சுருங்கிட்டே வருது. கரிஞ்சிர கூடாது. அதனால கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து பார்த்து பக்குவமா வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கு. இன்னுமே கொஞ்சம் கூட நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படினா ஒரு 15 நிமிஷம் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு நமக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். அந்த ஸ்ப்ரவுட் ஆகி வந்தது எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே இதா இருக்கு. அந்த தோல் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டே வருது. இப்போ பார்த்தோம் அப்படினா நல்லா வறுபட்டிருக்கு. கொஞ்சம் அந்த பாசி பருப்பு இருக்கும்ல அது மாதிரி வந்திருக்கு. இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படியே சாஃப்ட்டா இல்லாம கொஞ்சம் கடுகடுப்பா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 10-லேருந்து 12 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10-லேருந்து 12 பாதாம் பருப்பு. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் போல் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். ஃபுல்லாகவே வந்து வேர்க்கடலை யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை வந்து ஃபுல்லாகவே முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நமக்கு வந்து எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததும் இதில் வந்து ஒரு வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு இதை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் 1/4 கப் உலர்ந்த திராட்சை வச்சுருக்கேன். இந்த திராட்சையை உள்ளே சேர்த்துட்டு திராட்சை கரிஞ்சிடக்கூடாது. மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். அப்படி இந்த மாதிரி பலூன் மாதிரி வந்ததும் டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மாற்றி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பாசி பயிறு நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம ரெடியாக வச்சுருந்தோம்ல வறுத்து வச்சுருக்கக்கூடிய நட்ஸு அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு வாட்டி அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து பைண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து உலர்ந்த திராட்சை யூஸ் பண்ணியிருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது பாருங்கள் எல்லாமே சேர்ந்து வந்துடும். நமக்கு வந்து கை வச்சு ஈஸியாக பிடிக்கிற மாதிரி வந்துடும். இது வந்து பெரியவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன இனிப்போட கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம உலர்ந்த திராட்சை சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். அதனால ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் மிக்சியில் வந்து ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வரும்போது பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப அழகாக நமக்கு வந்து லட்டு பிடிக்க வந்துடும். இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும்னா நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பம் தான். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து டேட்ஸ் வேணும்னா நல்லா அதை சின்னதாக சாப் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதையும் கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பவுடராக வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம சும்மா சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து முந்திரி கொத்தெல்லாம் செய்வோம் எங்கள் ஊர் சைடில். அந்த முந்திரி கொத்து மாதிரியே இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த பூர்ணம் மாதிரியே இருக்கும். சடா அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இது வந்து முந்திரி கொத்து மாதிரியே இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரொம்பலாம் இனிப்பு சேர்க்கல. இனிப்பு வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.